வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை உரையை குருஜியின் நினைவில் நின்று தொடர்ந்திருந்தேன். வாழ்க வளமுடன். அர்த்தம் வரை கேட்கலையா உங்களுக்கு இப்போ வடிவா? கொஞ்ச வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஞானிகள் காட்டும் வழி. அன்னையும் பிதாவும் முன்னறி செய்வோம் என்ற அவ்வை. அனைத்தும் உனக்குள் அடக்கம் என்று தன்னையே யார் என்று அறியாமை என்னும் இருளில் மூழ்கியவரை வெளிச்சம் என்கின்ற அறிவை உணர்த்திடும் குருவும் தெய்வம் தானே. அந்த முதலும் முடிவும் இல்லாத பொருளான பிரம்மம் நமக்குள் என்றும் உள்ளே அதுவே ஆன்மாவாக இருக்கின்றது. அதனை அறிந்து கொண்டால் நீயே அந்த பிரம்மம் ஆவாய் என்று தங்கள் பாடல்கள் மூலம் சூட்சுமமாக உணர்த்திடும் ஞானிகளும் சித்தர்களும் தெய்வம் தானே. தெய்வத்தின் தெய்வம் தானே. சித்தர்கள் அல்லது ஞானிகள் என்பவர் யார் என்று இன்னும் நம்மில் யாருக்கும் சரியாக அறிந்திடவில்லை என்பதே உண்மை. சித்தர்களின் தன்னை அறிந்தவர்கள், தன்னை படைத்த தலைவனான முதல்வனை அறிந்தவர்கள். முதல்வன் துணையுடன் உலக ஜீவன்கள் அனைத்தையும் அதன் பரிமாண வளர்ச்சியையும் அறிந்தவர்கள். அண்டத்தை அறிந்தவர்கள். ஆகாயத்தில் சித்து விளையாட்டுக்களை காட்டியவர்கள். பண்பை வளர்த்தவர்கள். பகட்டை வெறுத்தவர்கள். உண்மைகளை மறைத்தவர்கள். பொய்களை பரிகாசம் செய்தவர்கள். விண்ணையும் கண்டவர்கள். விலங்கினையும் அறிந்தவர்கள். அனைத்தும் கண்டார்கள். அகண்டத்தையும் கண்டார்கள். அண்டத்தையும் கண்டார்கள். அளந்தார்கள். அனைத்தும் துறந்தார்கள். யாரும் அடைய முடியாத நிலையை அடைந்தார்கள். விண் தத்துவம் கண்டு அதனுள் விஞ்ஞான தத்துவம் கண்டார்கள். கிரகம் கண்டார்கள். கிரக நிலையும் கண்டார்கள். பாவத்தை கடந்தார்கள். பருவ நிலையை கண்டு உணர்ந்தவர்கள். கிரகத்தையும் கண்டு அதன் நிறத்தையும் கூறியுள்ள சித்தர்கள் ஞானிகள். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் முதன்மையான விஞ்ஞானிகள் என்பதில் நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய விடயம். சித்தர்கள் தங்கள் பாடல்களில் மனிதனின் அனைத்து இரகசியங்களையும் கூறியுள்ளார்கள். மனிதன் பிறப்பின் துவக்கமான தந்தையின் சுக்கிலத்தன்மையையும் அதில் அடங்கியுள்ள அதிசயத்தையும் தாயின் சுரோனிதத்தையும் அதில் உள்ள சுழற்சியையும் அறிந்தவர்கள். மனிதன் தசை, நாடி, நரம்புகள், எலும்புகள், அதனுள் இருக்கும் மச்சை, இரத்தம், மலம், நீர், அவர்கள் பிரியும் வழியும் அதன் இன்ப துன்பத்தையும் அழகாக விளக்கியுள்ளார்கள். இந்த பிரியும் வழி என்பது எந்த வழியால் அவர்களின் ஆத்மா வெளியில் செல்லும் என்பது. மனிதனின் செயல் அதன் விளைவாக உண்டாகும் துன்பம் எது என்பதையும், நல்வினை தீவினை எவரால் எதனால் நமக்கு உண்டாகிறது என்பதையும் மிக தெளிவாக விளக்கியுள்ளார்கள்.
ஞானிகள் இவ்வளவு விஷயங்களை அறிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை உடல் வலிமையும் மன வலிமையும் தேவைப்பட்டு இருக்கும். சித்தர்கள் மன வலிமையைக் கண்டு நம்மில் வியக்காமல் இருக்க முடியவில்லை. மிகவும் உயர்வான இடத்தில் அவர்களை வைத்து போற்ற மனம் துடிக்கின்றது. அனைத்தையும் நீயும் அறிய வேண்டுமென்றால் அல்லது நாமும் அறிய வேண்டுமென்றால் அதற்கு நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உனது உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடல் சிதர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். அந்த கூற்றுக்கிணங்க நமது உடலை மிகவும் பாதுகாப்பாக பாதுகாத்து கொள்ளல் வேண்டும். அதன் மூலமாக உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் என்கிறார்கள் சித்தர்கள். நாம் எல்லோரும் அறிவு என்று பேசுகின்றோம். அந்த அறிவு என்பது எது? அறிவின் மூளை எங்கிருந்து புறப்படுகின்றது என்று அறிய சிந்தனையாளர்கள் அனைவரும் அதனை அறிய முயன்று அதன் திசை தெரியாமல் குழம்பி அறிவை கடவுள் படைத்தார் என்று கூறிவிட்டனர். அந்த அறிவு என்பது அதன் துவக்கம் எது, அதன் முடிவு என்பது எங்கே முடிகின்றது என்பதை அறியவும் ஆராயவும் முற்படும் பொழுதுதான் அதன் உண்மையான நிலையை அறிய முடியும் என்பதே சித்தநெறி. சித்தர்கள் பாடல்கள் இப்போதைய சடங்கு சம்பிரதாயங்களை வெறுத்தும் சிலை வழிபாட்டை கேலி செய்தும் பூசைகள் சாடியும் இருக்கும் சித்தர் பாடல்களில் நாத்திக மனம் வீசுவது போல தோன்றும். அதே சமயம் அனைத்து தெய்வங்களையும் அவர்களின் செயற்பாடுகளையும் துதித்தும் பாடியும் இருப்பார்கள். படிப்பதற்கு இது ஆத்திகம் நாத்திகம் என்று கேட்கக்கூடும். ஆத்திகம் நாத்திகம் இரண்டும் தொடும் எல்லையே சித்தர்கள் நெறி. இவர்கள் பாடல்கள் அனைத்தும் சித்தர்களின் பரிபாஷை கொண்டே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை. படிக்கவும் மிகவும் எளிமையாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சித்தர்கள் பாடல்கள் படிக்கவும் குழப்பமே மிஞ்சும். ஏன் என்றால் பட்டினத்தார் பாடல்களில் ஒன்றில் கொண்டவர்கள் கொண்டதெல்லாம் கொள்ளாதவர் கொள்ளுவாரே, விண்டவர்கள் கண்டவரே கண்டவர்கள் விண்டவரே, இறைவனை அடைந்தவர்கள் கோலத்தை காணாதவர்கள், அடிய முடியுமா இறைவனை பற்றி பேசுபவர்கள் இறைவனை கண்டவரே, இறைவனை பற்றி பேசாமல் இருப்பவர்கள் இறைவனை காணாதவரே என கேட்கிறார் அவற்ற பாடல்கள் மூலம். என்ன முரண்பாடான கேள்வி இருப்பது நமக்கு சந்தேகம் வருகின்றது. இறைவனை பற்றி இன்று பேசிக்கொண்டு ஆகாயத்தில் அல்லது ஆலயத்தில் விழாக்கள் செய்பவர்கள் இறைவனை கண்டவர்களா? அல்லது ஏதும் பேசாமல் மௌனமாக இருப்பவர்கள் ஆலயத்தில் பக்கம் அடியெடுத்தும் வைக்காமல் இறைவனையும் அவனை அடையும் வழியையும் பேசும் சித்தர்கள் ஞானிகள் அறிந்தவரா அறியாதவரா என்கின்ற கேள்வியும் நிச்சயம் நம்மில் மனதில் எழும். ஆனால் சித்தர்கள் என்பவரே என்னமோ வேறு, இது எவருக்கும் புரியாது, புரியவும் கூடாது, இதனை எவர் தீர்க்கமாக தேடி அலைகின்றாரோ அவர்களும் சித்தர்கள் ஞானிகள் வழியும் முறையும் அவர்கள் வழியையும் பின்பற்றுவதற்கு இப்பாடலின் ரகசியம் கட்டாயம் புரியவும் வைப்பார்கள். புரிந்தவர்கள் இன்றும் இப்போதும் இருக்கிறார்கள் என்பதே உண்மை.
இப்பாடலுக்கு உண்மையான விளக்கத்தையும் சித்தர்கள் ஞானிகள் பாதையில் அவர்கள் பாடல்கள் வாயிலாக உபதேசம் வழங்கும் இடம் சித்தர் வழி ராஜயோக பாடசாலை என்று கூறுவார்கள். நாம் இன்று பரிமாண வளர்ச்சியின் மூலம் மிகச் சிறந்த அறிவை பெற்றுள்ளோம். கணனி மூலம் இன்று சில நிமிடங்களில் உலகினை எந்த மூலைக்கும் தொடர்பு கொள்ளும் வசதியையும் வலைத்தளங்களையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது உண்மைதானே. ஆனால் நமது அறிவு என்பது வெறும் புலன்களின் சுகத்துக்கான அறிவாக மட்டுமே இவை அனைத்தும் பயன்படுகின்றது என்பதே உண்மை. உண்மையான நம் அறிவு என்பது உள்ளுணர்வாக நமக்குள் இருப்பதை அறிந்து கொண்டவர்கள் ஞானிகளும் சித்தர்களும் மட்டுமே. உலகில் பிறந்து இறக்கும் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு கண்டோம்? அவையும் பிறக்கின்ற அல்லது வளர்கிறது, தன் இனத்தை பெருக்குகின்றது, உணவுக்காக ஒன்றினை ஒன்று அழித்து தன் உயிரை வளர்த்துக் கொள்கின்றது, பின் இறந்தும் போகின்றது. இதையே தான் மனிதன் என்று கூறிக்கொள்ளும் நாமும் செய்கின்றோம். நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவை. அதில் மனிதன் உயர்ந்து விட்டான். எதனால் மானிட பிறப்பு என்பது அரிது எனப்பட்டது? நாம் சிந்திப்பதே இல்லை. மனிதர்களாகிய நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு? உருவ நிலையில் வேறுபாடு, செயலில் வேறுபாடுவே தவிர மனிதர்களுக்கென்றும் மற்ற உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு எது? மனிதர்களாகிய நமக்கு எது நல்லது கெட்டது என்றும் எது நன்மை தீமை என்றும் உணரக்கூடிய தன்மையினால் மனித பிறப்பு என்பது அனைத்து உயிரினங்களும் மேலானது போற்றப்படுகிறது. மனிதனைத் தவிர மற்ற எந்த உயிரினமும் அறிய முடியாத, தேடவும் உணரவும் முடியாத இறைவன் என்கின்ற பொருளை தேடுவதற்கு அல்லது தேடுவதும் மனிதன் அறிவதும் மனிதன். இதனாலேயே மானிட பிறவி அரிது என்கிறார் ஔவை. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவின் மூலம் எதனை தேட வேண்டுமோ அதனை தவிர்த்து மனதுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய உலகப் பொருள்களிலே மட்டும் நாட்டம் கொள்கின்றோம். நாம் இந்த உலக இன்ப என்று நம்புவது எது? உறவின் மூலம் உண்டாகும் பந்தம், பாசம், இவைகளை நிஜம் என்று அழைக்கிறோம். இது உண்மை அல்ல. அனைத்தும் மாயையின் தோற்றம் என்பதே அறிய பேரறிவு தேவை. அத்தகைய பேரறிவு நமக்குள் இல்லாமையால் அனைத்தும் எமது என்றும் என்னால் உருவாக்கப்பட்டது என்கின்ற மமதையில் கிடந்து அல்லல்படுகின்றோம். சித்தர்கள் தங்கள் புலன்கள் மூலம் கிடைக்கும் அறிவையும் இன்பத்தையும் விளக்கி உண்மையான இன்பம் அறிவு என்பதனை கண்டார்கள். அத்தகைய மெய் அறிவை அடைய புலனடக்கம் மன அடக்கம் தேவை என்று அறிந்து அதனை பாடலாக பாடினார்கள். தங்களது மன வலிமையாலும் தவ வலிமையாலும் காய சித்தி பெற்று அந்தரங்கத்தில் சஞ்சரிக்கவும் ஆகாயம் வரை சென்று திரும்பவும் ஆற்றல் பெற்றனர். இதுதான் மனிதன் பரிமாண வளர்ச்சியாகும். உடலையும் உயிரையும் தனித்தனியாக பிரித்து உடல் இல்லாமல் சூட்சுமமாக தேகமாக அலைந்த ஞானிகள் சித்தர்கள் மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு சென்றனர். தனது அறிவால் தன்னை இயக்க கற்ற சித்தர்கள் ஞானிகள் பரிமாணத்தின் வளர்ச்சியை கண்டார்கள்.
எல்லா மனிதர்களும் அடையக்கூடிய அடுத்த நிலை என்பதை சித்தர்கள் நிலையையே ஞானிகள் நிலையையே உணர்த்தினார்கள். சித்தர்கள் வழியில் அவர்கள் கூறியுள்ள உபதேசம் மூலம் பயிற்சிகள் செய்து யோகத்தின் நெறி நின்று அதன் மூலம் அஞ்ஞானம் என்கின்ற கடலை கடந்து விட்டால் நாமும் சித்தர்கள் தானே அல்லது ஞானிகள் தானே. சித்தர்களின் ஞான நூல்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? சித்தர்கள் நெறியை கற்கவும் உணரவும் மேலும் பல நிலைகளை கடக்கவும் வேண்டுமென்றால் இறை அருளும் குரு அருளும் சித்தர்களின் ஆசீர்வாதமும் தேவை. அது இல்லாமல் ஞானிகள் நெறி நிற்பது அல்லது சித்தர்கள் நெறி நிற்பது கடினம். சித்தர்கள் தங்கள் நூல் இரகசியங்களை புரிய வேண்டுமென்று என்றால் அவர்களுக்கு முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை உள்ளவர்களே புரிய முடியும் என்று கூறியுள்ளார்கள். சித்தர்கள் நெறி யோகம் என்றாலும் இவர்கள் முறை யோகத்தில் சிறந்த ராஜ யோகமாகும். இந்த ராஜ யோகத்தை பயில திடமான உடலும் வைராக்கியமான மனமும் வேண்டும். மனம் என்கின்ற மேகம் மறைத்துள்ள வரை ஞானம் என்கின்ற சூரியனை காண முடியாது. மனம் என்பது நினைப்பது, மறுப்பும் உள்ளது. ஒன்றை நினைக்கும் உடனே நினைத்ததை மறந்தும் வேறொன்றுக்கு தாவிவிடும். தன்மை கொண்டது தானே இந்த மனமானது. சித்தர்கள் வழி சென்ற ராஜயோகம் பயில வேண்டும் என்பது மனம்தான். யோகம் வேண்டாம் என்பது முடிவெடுப்பதும் மனம்தான். எனவே மனம் யோகத்தில் முன்னேற வேண்டும் என்கின்ற திடமான வைராக்கியம் தேவை என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். என் உடலும் மனமும் திடமாக இருக்க வேண்டும். உடல் பலமாக இருந்தால் மனம் பலமாக இருக்கும். மனம் சோர்வடைந்தால் உடலும் சோர்வடைந்துவிடும். இரண்டும் சுறுசுறுப்புடன் இருந்தால் மட்டுமே ஞானம் என்கின்ற வெற்றி கிட்டும். சித்தர்கள் தங்கள் யோக நிலையில் எல்லையாக கருதுவது ஞானம் ஒன்றை மட்டுமே. அவர்கள் உலக இன்பமான அஞ்ஞானத்தை வெறுத்தார்கள். அதை பத்திரகிரியார் பாடல் மூலம் உணர்த்துகின்றார்கள் இப்படி: அஞ்ஞானம் விட்டே அருள் ஞானத்து எல்லை தொற்று மெஞ்ஞான வீடு பெற்று வெளிப்பாடு எக்காலம் அல்லது வெளிப்படுவது எக்காலம். அஞ்ஞானம் என்கின்ற இந்த இருளை நீக்கி அருள் ஞானம் என்கின்ற பேரொளி கண்டு மெஞ்ஞானம் மோட்ச வீடு பெறுவது எக்காலம் என்கின்றார் இங்கே பத்திரகிரியார். இப்படியாக ஒவ்வொரு பாடல்களையும் பத்திரகிரியார் கன தகவல்களை கொடுத்துள்ளார். அப்படி இருந்தும் அதற்கு காரணம் நாம் இந்த உடலின் மீதும் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் மற்றும் அனைத்து மீதும் வைத்துள்ள பற்றும் பந்தமும் பாசமும் தான் முக்கிய காரணம் இந்த நிலையை அடைய முடியாததற்கு. அப்படி என்றால் சித்தர்கள் அனைவரும் நடுத்தெருவில் விட்டுவிட சொல்கிறார்களா? இல்லை. அவர்கள் கூறுவது அநேக மக்கள் மிக தவறாக புரிந்து கொண்டு அர்த்தத்தை அனர்த்தமாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் பந்தம், பாசம், பற்று இவைகளை விலக்கு என்றால் அவர்கள் எல்லோரையும் விட்டு ஓடிவிடு என்பது அர்த்தமில்லை. நீ உன் உறவுகளோடு இருந்தாலும் இவை எதுவும் நிஜமல்ல என்கின்ற எண்ணத்தோடு இரு. அனைவரோடும் பழகு, அனைவருக்கும் உதவி செய், அதை பற்றுடன் செய்யாதே என்கிறார்கள். தெருவில் செல்லும்போது ஐயா பசி என்று உன்னிடம் கையேந்தும் பிச்சைக்காரனும் அல்லது நாடோடியும் எப்படிப்பட்ட மனநிலையில் தர்மம் செய்கிறாய் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப்பார். பிச்சைக்காரனை உனக்கு முன்பின் தெரியாது, இருந்தும் பணமோ உணவோ நீ அவனுக்கு கொடுக்கிறாய். அப்படி கொடுக்கும்போது இவனால் நமக்கு வருங்காலத்தில் நன்மை கிடைக்குமா என்ற எண்ணம் வருகின்றதா? இல்லை. அதேபோல்
உனது சொந்த பந்தங்களுக்கும் நீ செய்யும் செலவுகளும் வருங்காலத்தில் உனக்கு நன்மை உண்டாகுமா என்கிற மனநிலையில் செய்வதே அதை உணர்ந்து கடமையாகச் செய். இப்படியாக ஒவ்வொன்றாக நீ செய்து வரும்போது உனது பந்த பாசங்களிலிருந்து அறுபட்டு நீ உனது வழியை தேடிச் செல்வாய். உனது வாழ்வு என்பது சொந்தங்களுக்காக வாழ்வது என்று நீ தீர்மானிக்கின்றாய். ஆனால் உனது சொந்தங்கள் உனது பொருட்களுக்கு மட்டுமே அல்லது பணத்திற்கு மட்டுமே உனது உழைப்பிற்கு மட்டுமே உன்னை மதிக்கிறார்கள் என்பதே நிஜம். இதற்கு இறைவன் வழி வகுத்துள்ளான். உனது இளமை முறுக்கு குறைந்து நீ பொருட்கள் ஈட்டும் திறனும் குறையும் காலமே உனது வயோதிபம். அப்போது உனது சொந்தங்கள் உன்னை கைவிடும். அந்த சமயத்தில் நீ நிற்கதியாய் கலங்கும் போது உனக்கு யார் துணை? இதை சிந்தித்தாயோ அப்போதாவது? இப்போது நீ எப்படி வாழ்கிறாய் என்பதையும் கடைசியில் நீ எப்படி ஆப்பினை இழுத்த குரங்கு போல இந்த உலக பந்தங்களை சொக்கிக் கொள்கிறாய் என்று பட்டினத்தார் இப்படி கூறுகின்றார். நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலம் ஒன்று அறியாத நரியாரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலவென கலகலவென புதல்வர்களாய் பெறுவீர். காப்பதற்கும் வகை யறியீர், கைவிடவும் மாட்டார். கவர் பிறந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர். கிடத்துலக அகப்பட்டீரே. இதுதான் இன்று அநேக நிலையும். குடும்பத்தையும் விட்டுவிட மனமில்லாமல் வெளிவரவும் மனமில்லாமல் ஆப்பிழுத்த குரங்கு போல நிலையில் இன்றும் அநேகர் உண்டு. இப்படி குடும்பத்திற்காக உழைத்து உனது இந்த உடலை உனது மரணத்துக்கு பின் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் பட்டினத்தார் இன்னொரு பாடலிலும் குறிப்பிடுகின்றார். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை கூறிய சித்தர்கள் எங்கள் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அப்போது இவ்வுலகில் திருவானந்த வாரியார் அல்லது பாரதியார், திருவள்ளுவர், அதோடு மகரிஷி, இப்படியாக ஒவ்வொருவரும் வள்ளலாரும் தந்த கருத்துக்களையும் பார்ப்போம். இவ்வுலகில் ஞானிகள் பலர், வீரர்கள் பலர், சிறந்த அடியார்கள் பலர். ஆனால் அள்ளி கொடுத்த வள்ளலார் சிலரே. அந்த வகையில் தன்னுடன் இருக்கும் பொருட்களை அள்ளி கொடுப்பதற்கு சிலரே முன் வருவார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த சிறந்த அடியார்களோ அல்லது இவ்வுலகில் பக்தர்களோ கொடுக்க மாட்டார்கள். வள்ளல்களுக்கு எண்ணிக்கை உண்டு. முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள். கொடுப்பது கடினம், ஆனால் அதை அந்த அறம் மூலம் செய்வது ஒரு சிலரே. இதுக்கு அந்த வகையில் புதிய ஆத்திசூடியில் பாரதியார் இப்படி கூறுகிறார்: அன்பையும் உதவி செய்யும் குணத்தினையும் ஒரு பொழுதும் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. வையகத்தில் அன்பில் சிறந்த தவமும் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று பாடினார் பாரதியார். அந்த வகையில் வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் ஒரு கருத்தை நான் இங்கே
இந்த படத்தை ஷேர் பண்ணிட்டு ஷேர் பண்ண தெரியுதா? வந்தது இப்போ இந்த நின்றுட்டுது மலேசியா வந்தது முதல். இப்ப வருது. கடவுள் எனப்படுபவன் வேதாத்திரி மகர்ஷியின் கவிகளில் இருந்து எனது 2000 ஆண்டு பதிப்பு 2வது பதிப்பு தான் இருக்கின்றது. அந்த பதிப்பிலிருந்து 1159வது கவி எடுத்திருக்கின்றேன். கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆவான். கருத்தியக்கே கருத்துயர்ந்து கருத்தா அறிந்தான். கடவுளாய் அனைத்தையும் கண்டுவிட்டான். காண்பவனே ஆதியந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் இரகசியம் அதனையும் வெளியாய்க் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. இப்படியாக அவர் அந்த 1955ஆம் ஆண்டு எழுதிய கவியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கவியில அவர் கூறிய கருத்து மனிதன்தான் கடவுளாகிறான் என்று. அதுக்கு நாங்கள் எவ்வளவு தவம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தவம் மகரிஷி அந்த 7 விதமான தவத்தினை நாங்கள் தொடர்ந்து முக்கியமாக துரியாதீத தவத்தினை தொடர்ந்து செய்து கொண்டு வருவோமானால் அந்த ஞானி என்ற இந்த கவியில் அவர் குறிப்பிட்டது முழுமை பெறுகின்றது. இப்படியாக ஒவ்வொரு விடயமாக கூறிக்கொண்டு செல்லும்போது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான். அந்த முல்லை கொடி என்றது சிறு ஒரு கொடி, முதலாவது உயிரினம். செடி கொடி என்பது முதலாவது உயிரினம். அடுத்தது 2வது உயிரினமாக வருவது நத்தை, சங்கு, அப்படியே வருகின்றது. ஊர்வன என்று சொல்லுவோம் நாங்கள். அதில் 3வதாக பறந்தும் பறப்பாமலும் இருப்பது என்ன? கரையான்கள், எறும்புகள், 3வது உயிரினம். 4வது ஊர்வன, அதில் நண்டும் வண்டும் வருகின்றது. நண்டு, வண்டு அதோடு சேர்ந்த குடும்பங்கள் வருகின்றது. 5வதாக விலங்கு. விலங்குகளில் கூடுதலாக விலங்குகள் மக்களும் அதில் வருகின்ற மாக்களும் மக்களும் தொல்காப்பியம் ஒரு இடத்திலே கூறுகின்றது. இங்கே அந்த 5வது இடத்திலே விலங்கும் அதை மக்களையும் தோடு சேர்ந்து தொல்காப்பியர் ஒப்பிடுகின்றார். எப்படி என்றால் இதிலே அறியாமை உள்ளவர்கள் தான் அதில் மக்கள் என்று அதிலே குறிப்பிடுகிறார். இந்த அறிந்தவர்கள் என்று தெளிவாக தன்னை உணர்ந்து பிரித்து ஆளுபவர்கள் தான் மனிதராக கருதப்படுகின்றார்கள். அதுக்கு கிருவானந்த வாரியார் இப்படி இதை பதப்படுத்தி அந்த தொல்காப்பியத்தோடு ஒப்பிட்டு அதில் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கருத்துக்களை தரும்போது வள்ளலார் அங்கே கூறுவது அருள். வள்ளலார் பெற்றது அருள். அருள் எப்போவும் நாங்கள் அருளை ஒருவருக்கு கொடுக்கும்போது அது எங்களிடமிருந்து செலவழியாது. அருளை தொடர்ந்தே கொடுத்து கொண்டு இருக்கலாம். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் வள்ளலார். அவர் பிறந்த இடம் எல்லோருக்கும் தெரியும், வாழ்ந்த இடமும் தெரியும். வடலூர் எல்லாம் கடைசியாக இருந்து தென்மேற்கு மேட்டுக்குப்பத்தில் வாழ்ந்தவர் கடைசியாக இருந்து. அங்கே தான் அவருக்கு முத்தி நிலை கிடைத்தது. அதன் மூலம் அவர் தனக்கு கிடைத்த இந்த ஆற்றல் இந்த முழு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு, உலகத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு
இருந்தார். அப்பொழுது வந்து கூடுதலாக வந்து அந்த வள்ளலார் கேட்டது, அவர் யோதி வடிவமாக இருந்து தரிசித்த அந்த யோதியை, இந்த யோதி வடிவமானது எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த எனக்கு கிடைத்த இந்த பேரின்பம் எனக்கு மட்டுமல்லாது எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டபோது, அவர் எல்லா மக்களுக்கும் உன்னை மாறி வரவில்லை, ஆனபடியால் அது கொடுக்க முடியாது, ஆனால் நீ இங்கேயே இருந்து உனது தொண்டை செய் என்று சொல்லி மறைந்தார் என்று சொல்லு அவற்றை கதையிலே சுயசரிதையிலே வருகின்றது. இப்படியாக ஒவ்வொருவரும் கூறும்போது திருவள்ளுவர் வந்து இந்த வருகிறேன் பட்டிட்டு திருவள்ளுவரோடு இந்த திருக்குறளோடு நான் இந்த நிறைவு செய்கின்றேன். பற்றற்ற கண்ணே புறப்பர்க்கும் மற்று நிலையாமை காணப்படும். இதில் வந்து ஆசைகள் முற்றிலும் துறந்தால் மட்டுமே ஒருவரின் பிறப்பை அறுக்கும், இல்லையெனில் பிறப்பு மறுபடியும் தொடரும். இதைத்தான் அங்கே திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். அப்போ நாங்கள் இந்த பிறப்பை அறுக்கும் கருத்தை உணர்ந்து எந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்பதை மகிழ்ச்சி தந்த இந்த தியான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருவோமானால் இந்த பற்றற்ற கண்ணே புறப்பறுக்கும் பற்று என்ற நிலையை நாங்கள் அடைய முடியும் என்றதை கூறிக்கொண்டு சிந்தனை உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி நப்லேஷியா, நன்றி.